Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான non-veg ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் chicken 65. இத வந்து ரொம்ப சிம்பிளா and ஈஸியா எவ்வளவு குயிக்கா மேக் பண்ணலாம்ன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. கூட bell icon இருக்கும். all என்ற ஆப்ஷனையும் click பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு notifications வந்து சேரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம எப்படிலாம் இந்த சிக்கனை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோன்றதை நம்ம உங்களுக்கு காமிச்சு தரோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃபார் டிலே. நான் நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். தட்ஸ் வை ஐ கான்ட் கண்டினியூ புட் த வீடியோஸ். இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து எப்படி செய்யலான்றது நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் மோர் ஆஃப் தி பார்த்திங்கன்னா இங்கே வேர்ட்ஸஸ் வந்து நம்ம வந்து இது நிறைய கட் பண்ணி எடிட் பண்ணல. ஸோ அப்படியே நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்தது தான். ஸோ இங்கே நிறைய வேர்ட்ஸ் வந்து தமிழில் வராமல் இங்கிலீஷும் ஆட் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் டு மீ. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பேசின் பவுடர், அப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெர்மரிக் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது ஹோம்மேட் கரம் மசாலா. நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்றதை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் சேனலில். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ ஆல்சோ. அண்ட் நவ் ஐ ஆடட் சில்லி பவுடர் ஆல்சோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆஃப் வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம வந்து சேர்க்குறோம். இது கூட வந்து கேர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய புளிப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமாயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்க்கணும். ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மிடிலாக வந்து நம்ம வந்து அந்த மிக்ஸ்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் சால்ட் வந்து பத்த இல்லைன்னா இப்போவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த சிக்கனை வந்து இதோடு சேர்த்து நல்லா நம்ம மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 minutes வச்சு எடுப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் இன்னும் டைட்டன் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 times வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அந்த ஃபுட் கலர்ஸ், கேசரி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வேறு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம அந்த சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு கலர் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதையே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன், இது வந்து 1 kg ஆஃப் சிக்கன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சுட்டு வரலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சும்மா கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸ் வரும்பொழுது இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுப்போம். இதில் வச்சு நம்ம வந்து சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பேனில் இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து இதனுடைய அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் வந்து நம்மளுக்கு அங்கங்கே டஸ்ட்டு வந்து சேவ் ஆகாமல் நல்லா கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்டர்லேயே வந்து அந்த குட்டி குட்டி அந்த மாவெல்லாம் வந்து இதிலே வந்து தங்கிடும். நம்ம வந்து பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் பேன் எவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பீசஸையும் வந்து நம்மள சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த பேன் வச்சு
நம்ம இந்த ஃபில்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறது ஆயில் நிறையா இருக்கணும், இல்லைனா இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய இந்த கிரில்லாம் வந்து இந்த மாவெல்லாம் ஒட்டிட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு நிறைய ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஃபில்டர்லேயே வச்சு அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது எல்லாம் வந்து தேவையான அளவுக்கு சிக்கன் பீசஸ் வந்து நான் அந்த ஃபில்டர்லேயே ஆட் பண்ணிவிட்டேன். ஆயிலும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வருது. ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து அடங்கி போச்சு. இப்போ வந்து சிக்கனும் நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்து சிக்கன் 65 நல்லா கம்மன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் இந்த சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பபிள்ஸ் வந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடுச்சு. இப்போது நல்லாவும் 2 பக்கமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ஸ் எதுவுமே பிரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துப்போம். டிப் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லா சிக்கன் பீசஸும் இதே மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஆயிலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து பொரிச்சு எடுத்து இருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா மயோனஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்குன்னு வந்து நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம். க்ரீன் சட்னிஸ் வந்து நம்மளுடைய லெக் பீஸ் வச்சு வீட்டிலே தந்தூரி எப்படி மேக் பண்ணலான்ற ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அதில் சட்னி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து மயோனஸ் இல்லைன்னா வந்து இந்த க்ரீன் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த ஆனியன், இந்த புதினா, கொத்தமல்லி இதோடு வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆஹா அப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான சிக்கன் 65 ரெசிபி. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குவிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணுற நேரத்துக்குள்ளே டீ காஃபி போடுற நேரத்துக்குள்ளே வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸ் வந்து அழகாக நம்ம வந்து 65 வந்து மேக் பண்ணி எடுத்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினெட்லி ப்ளீஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் மீட் பண்ணுறது இருக்கும்.